Where is that electrician? Like that. Down. Sound correct? Ladies and gentlemen. தமிழ்ல பேசுங்க ஐயா. தமிழ்ல பேசியோ. உள்ள தமிழ ஒழுங்கா வரல, புரியாத பாஷை கொண்டாந்துட்டு. What is the noise? மோகன், இவர்களெல்லாம் தாய்மொழி தவிர வேறொன்றும் அறியாத தொழிலாளர்கள். தயவு செய்து தமிழிலே பேசு. Tamil. Friends, நான் உங்களிடத்தில் இங்கே கதை பேச வரவில்லை. எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோக்கியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கே வந்தேன். அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஜ் கூட்டமாக தெரிகிறது. காஃபி. இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி, ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். பாலு சொன்னான், மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி வாழ்கிறார்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று. மேலை நாட்டு தொழிலாளிகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பிறந்தவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள். அவர்கள் தலைவிதி அப்படி. நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் எப்படித்தான் வாழ்வீர்கள். உங்களுடைய தலைவிதி இப்படி. இங்கிருப்பவர்கள் எங்களை போன்ற சீமான்கள் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று உங்களிடத்திலே சொல்லி ஆத்திரத்தை மூட்டுகிறார்களே தவிர அதற்கு காரணம் என்ன என்று யாராவது சொல்லினார்களா? இதை பற்றி எல்லாம் நாம் பேசக்கூடாது. எனக்கு நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பால் டான்ஸ் இருப்பதனால் இத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்ளுகிறேன். தேங்க்ஸ். நான் ஏன் கல்லா இருக்கு? என்ன போட்டேன்? சோறு போட்டேன். சோறு போட்டு கெடுக்கிறேன். நாயெல்லாம் என்ன தின்னுமா? சோறு தானே தின்னும். அது இந்தியா நாய். சோறு திங்கிறனா இந்தியா நாய். இது அமெரிக்க நாய். அவுத்து விடு. இஷ்டப்பட்டதை எதையும் திங்கட்டும். அதை போய் தடுக்காதே. பாரிஸ்ல இருந்து வரல பிரில்லியன் பிஸ்கட். டெய்லி ஒரு டின் உடைச்சு போடும். நாய் காஸ்ட்லி நாய். கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சோறு போட்டு கெடுத்துறாதே. கார்ல இருந்து இறங்கி போட்டது என்னமோ கால்ல சேஞ்ச் இருக்கு. ஜெனரல் கிட்ட எடுத்து போய் இதை கோமே. வெங்காயம் தடவி வில்வெட் மெத்தையில படுக்க வை. தலையில படுக்க வைக்காத. ஹீட் அஃபெக்ட் பண்ணும். கேப்போ பாத்துக்கோ. மோகன், மோகன். என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours டபுள் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல. சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல. எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா ஏன் பங்களாக்குள்ள வந்து உட்கார்றேன்? பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலைய போட்டு சோறு தின்னு. அசிங்கமா தெரியல உனக்கு? என்னதான் தாயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தோம் எங்க கிட்ட நீ பேசக்கூடாது. ஒதுங்கி நடக்கணும். சொன்னா தெரிய மாட்டேனுது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பாக்க மிஸ்டர் தாம்சன், எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூணுகிட்ட வந்து நாய் மாதிரி நின்னு பாக்குறேன். ஏண்டா நான் வந்து நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குறே? ஏன் பாக்குறே? அவன் யாருன்னு கேக்குறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு? எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன். எப்படி சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா? சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன, நாங்க ஃபாரின்ல படிச்சது நீங்க தான் கவுன் போடணும். வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன். அசிங்கமா தெரியல? என்ன வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். அதற்கிட்ட காலம்புரை எங்க வந்த? உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக்.
எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்குற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அழகா இருக்கிறா, மூக்கு முழியமா இருக்கிறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறேன். கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாயி போச்சு இல்ல? உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்ப எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆவறது? மோகன், நீ கல்யாணம் செய்துக்குதான் வேணும். சரி செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். முட்டாள்தனமான சட்டம். ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த. மோகன், நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதுல கூட்டுறதுக்கு என்னையும் கூப்பிட்டானுங்களா? ஏன் இவ்வளவு கோபமா பேசுற? நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே. நீ வந்து மேல்நாட்டிலே நகர சுத்தி தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா? மேல்நாட்டுல இருக்கிறவன் நின்னுகிட்டு கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்டு கூட்டுறான். நீயே போய் சொல்லு போ. ஏண்டா வர இப்படி கேட்டு போட்டு நமக்கேண்டா இந்த தொல்லையெல்லாம்? கட்சி, முதலட்சி, சாமியார் கட்சி, வேலை இந்தியாவில் குரோஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூந்துட்டான். வேற ஒண்ணுக்கும் லாயக்கில்லை. அம்மா இந்த நேரத்துல எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு. கல்யாணமா உனக்கா? அதுதான் இப்படி பேசுற. ஐ ஆம் வெரி கிளாட் மோகன். அம்மா செலக்ஷன்னா பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும். பெண்ணு பெரிய 120 அடி உயரம் போட. சுக்கிரன் ராகு குரு 8 8:45 7 7:45 பொருத்தம் வெகு திவ்யமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாஞ்சாமி, எல்லா காரியத்தையும் ஒரு நீங்களே இருந்து முடிச்சு இந்த ஒரு வேலையும் செஞ்சுட்டீங்கன்னா அதற்கு இந்த பிள்ளைவாள் பேசா செஞ்சுடுறேன்னா வந்து அதிலே பாருங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பேருந்து போயிடுறான். கன்னி தனியா இருக்கா. அப்போ அங்கே சந்திரன் வந்துடுறான். ஆகவே குருவும் சந்திரனும் ஒத்து போயிடுறான். எவ்வளவு திவ்யமா அமைஞ்சிருக்கு பாத்தியாளா? சாமி, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண வேற யாரால முடியும்? சாமி சொன்னா சரிதான், அப்படியே செய்துடுவோம். அதோடு மட்டும் இல்ல, இப்போ சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறான். இதுல பாருங்க, சந்திரன் 1 3 10 11 சார்ந்திருந்தால் வித்தை உண்டு. இதனா பங்களாவா பஜா மேடமா? கொஞ்சமாவது உனக்கு அறிவில்ல? பந்தல் போடுறவன், சுண்ணாம்பு அடிக்கிறவன் எல்லாத்தையும் நான் பங்களாக்குள்ள வச்சுட்டு பேசுறேன். எல்லாத்தையும் தம்பி, இது உங்க மாமா, இவர் ஐயர். I am sorry Mr. Polite. I am sorry. இதென்ன எச்சில எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எடுத்து போய் தொட்டில கொடுப்போம். ஓ பிள்ளை மிஸ்டர் Polite, நான் என்னமோ சத்தம் போட்டு சொன்னேன்னு ஒன்னும் ஃபீல் பண்ணாத மிஸ்டர் Polite. உன்னை மேரேஜ் டைம்ல மீட் பண்ணேன். இப்ப பேட் பாடியோட இருக்க, அடையாளமே புரியல. அம்மா சொன்னாங்க நீ பொண்ணுக்கு எது வேணும்னு. எது? அப்பன். இது என்ன மேன் அசிங்கமா போடு கீடு இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன போடு இது? இது விபூதி பட்டைப்பா. வாட் பட்டை? விபூதி பட்டை, நம்ம ஜாதிக்கு போடுறோம். என்ன கோட்டை? ருத்ராட்சமாப்பா. ருத்ராட்சம். யாரு பங்களாக்குள்ளலாம் காட்டு பசங்களை உள்ள விட்டுக்கிட்டு? யாரவன்? நம்ம சொந்தக்காரங்க. அறிவு கட்டணே, சொந்தக்காரன். கிராமத்துல இருக்கிறவன் எல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டுக்கிட்டு புரோட்டன் செடி எல்லாம் புடிங்கி திங்கிறான். சோபால ஏறி பல்ட்டி அடிக்கிறான். அவனை யார் கேட்கறது? அடிச்சும் போல வெளியே கிராவட். தம்பி, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்கிட்ட பேசணும்? நோ டைம். எனக்கு பேசுறதுக்குலாம் அப்ப டைம் கிடையாது. லெட்டர் எழுதான்னு சொல்ல பாக்குறேன். தம்பி, இதெல்லாம் லெட்டர்ல எழுதுற விஷயம் இல்லப்பா, நேர்ல சொல்லணும். சொல்லு. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல உனக்கு சோபரம் வச்சிருக்கு. டுடே நைட். இன்னைக்கு ராத்திரி யார் பர்மிஷன் மேல வச்ச? யார் பர்மிஷன் மேல வச்ச? ஐயர் சாமி தான் தம்பி பார்த்து வச்சது. ஐயர் பார்த்தார், அவர் பார்த்தாரு சொல்ற பிளாக். என் பர்மிஷன் இல்லாம வீட்டுல நடந்துட்டு ஏட்டியா மச்சான்? இடியட். தமிழ்நாட்டு மாதிரி மச்சான் கிட்ட கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை வாடி சொல்றது உனக்கு?
வாதோர தங்கச்சி உன்னை கூட்டியார சொல்லுது. ஆமா, இந்த பிளாக் அவுட் பர்மிஷன் இல்லாம சோபனை வச்சிருக்காங்க. நாளைக்கு நைட் வரை அவகிட்ட போய் சொல்லு போ. இத நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப வீட்டுக்கு வா. மிஸ் அப்ளை, இந்த ஃபங்க்ஷனை நாளைக்கு நைட் வச்சுக்கோ. இன்னைக்கு வேற இடத்துல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடலாம்னு பாக்குறேன். நாளைக்கு ராத்திரி சரியா இல்லையா தம்பி? ஆஹா, நாளைக்கு பகல்ல வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா, அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். இப்படி செஞ்சா என்ன? சந்திரன் குரு இந்த 2 ஃபெலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு. நாளைக்கு பகல்ல இருக்க சொல்ல அவனை. நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்ல அவனை. யார் அவன்? சந்திரன் குரு பொண்ணுக்கு சொந்தக்காரன், அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. Please see it. Hey, come on. 10, 11, 12, 1, 2. 2 மணிக்கெல்லாம் அங்க வரேன்னு சொல்ல அவகிட்ட. ஆமாந்தோர கட்டாயம் வந்துரு, இல்லன்னா தங்கச்சி கோச்சுக்கும். மிஸ்டர் புள்ளை, பஞ்சுவலா 10 o'clockலாம் இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 இடம் அட்டெண்ட் பண்ணணும், ரொம்ப ட்ரபிளா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு புள்ளை. How did you? Quite well. What's the matter? ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லை. Nothing. Done? என்னடி? நேற்று ராத்திரி It is my private matter. அதெல்லாம் கேட்கக்கூடாது, ரொம்ப தப்பு. ராத்திரி எங்க போறேன் எங்க வரேன் ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்லை. நீ தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். மிஸ் அப்ளை, மாமனாராச்சு என்ன? எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது. உன் பொண்ணு உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவ. எங்கேயே இருப்பேன்ல, எங்கேயும் விளையாவல கொண்டாந்து தள்ளுறது, அப்புறம் சத்தம் போடுறது. போதும், நிறுத்து தம்பி, நிதானமா பேசு. எங்க விளையாவல வேலை வேலை என்ன நான் ரவுடித்தனம் பண்றேன்? ரவுடித்தனம் பண்றேன். தண்ணி கிண்ணி அடிச்சிருக்கியா? தண்ணி அடிச்சிருக்கேன். வளர்றேன். கையில பேசாத. கையில பேசுறேன். எஜுகேஷன் இல்ல. இல்ல நான் எதுக்கலையா? அழைச்சு போவோம் பெண்ண வெளியே. இப்பதான் நம்ம கல்யாணம் ஆச்சு. இப்பவே டைவர்ஸ் பண்ற, அழைச்சு போவலே. என்ன பண்ற? நேத்து பண்ற போவலே. மரியாதை தெரியாதா? எனக்கு மரியாதை தெரியல. என்ன தெரியும் உனக்கு மரியாதை? மரியாதைனா உனக்கு என்ன மேம் தெரியும்? மாமனார்னா கல்யாணம் ஆச்சு 2 நாள் இருக்கணும் போயிடணும், அது மரியாதை. அப்பா வேண்டாம்ப்பா. போதும்மா போதும். மரியாதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. இங்கிலீஷ் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிக்குது. நான் வரேன்மா. அப்பா எங்கப்பா போறீங்க? என்னடே என்ன உங்க அப்பா அனாதியா போறான், அவன் பின்னால போறிய? வேண்டாமா, என்னை பத்தி கவலைப்படாது. நான் எங்கேயாவது போய் செஞ்சாச்சா? தம்பி நான் வர்றேன். வராதே போ. பெரிய பொண்ணை பெத்துட்டேன்னு கலாட்டா பண்ணி பாக்குறேன். நான் பெத்த புண்டாச்சே. ஏன் பெத்த? ஏன் மேன் பெத்த? ஆமா, எல்லாம் உங்க போலவங்களுக்கு கொடுக்கதான் பெத்த. வேதரத்னம் வேணும்னா வேணும். ஏன் மேன் பெத்த? வரேம்மா. அப்பா அப்பா. என்ன என்னடி சோறு போடுங்க. பணம் பணம் பணம். தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம். தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம். சோறு போட்டா போதும், பணம் வேணாம். பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு. ஏன்பா பணமும் வேண்டாங்கிற? எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்ல. ஐயோ, ஹோட்டல் சோறு எனக்கு வேணாண்டா. எப்பா நான் போறேன். அதுல கல்லு பொறுக்க என்னால முடியாதப்பா. கண்டு தெரிஞ்சவனே திணறான். நான் எங்க போறது? வேணாண்டா எப்பா வேணாம். சரி, என் கூட வர்றியா? சோறு போட சொல்றேன். வீடு எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்க இருந்து ஒரு 2 மைல் இருக்கும். 2 மைல்? சோறுன்னா 10 மைல் பரப்பேன் இப்போ. எப்பா டேய் அழைச்சிட்டு வா. தோழரே பார்த்து பிடிச்சுன்னு போங்கடா எப்பா. டேய் முள்ள முள்ள தம்பி வீடு முள்ளமா போடா எப்பா. டேய் என்ன 8 கொடுக்குற?
இன்னும் 2 அணா சேர்த்து விடுனா. ஏன்பா பேசுனது அவ்வளவுதானே? அதிகமா கேக்குறிய? நானா உச்சி வயல்ல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன். மனசு வந்து 8 அணா குடுக்குறிய. நல்லா இருக்கா? இல்ல சொல்றேன், உனக்கே நல்லா இருக்கா? டேய் டேய் டேய், ஏன்டா சண்டை போடுற? கொடுத்ததும் வாங்கி போட. ஏன்டா சண்டை? சும்மா கடனா பிச்சைக்கார பையல. பாச்சியா பாச்சியா, பிச்சைக்கார பையன்றான் பாரியா, பிச்சைக்கார பையன்றான். இவன் குபேர மச்சான். பொட்டி தூக்கின்னு வந்து 8 அணா வாங்குறான் பிச்சைக்கார பையன். ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறான். உன்னை விட பெரியவன் தான் போட. டேய், நீ இப்படி பேசுறதுனாலதான்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான். கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு. போட. பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதைச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு. அதென்னப்பா அது? திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான். அதான் அக்கினி பாகம், அதனால கண்ணத்துல போட்டுக்கிறோம். அக்கினி பகவானா கன்னத்துல போட்டுக்கிறியா? வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பான்னு வாயிலையும் வயிற்றுல ஏன்டா அடிச்சுக்கிற? அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டி. அவன்லடா பக்தன். எங்கடா டூப் விடுறடா? சாமி மகா திமிரு பிடிச்சவன். டாய், எங்க தெரு பகவானா உன்னை கவனிச்சுக்கிறான். ஆமா பாத்தியாப்பா, அவன் உனக்கு திமிருங்கிறான். உனக்கு திமிரு என்ன? நீ ஏன் எடுத்த உடனே 8 அணா கொடுக்குற? 4 நாள் கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட 4 நாள் கொடுத்தா ஒழுங்கா போயிருப்பான்ல. எடுத்த உடனே 8 அணா கொடுக்குறேன், அதான் குடையிறான் உன்னை போட்டுக்கிட்டு. அது இருக்கட்டும், சோத்தை போட்டு போறேன். ஏப்பா வீட்டுல யாரும் இல்ல, வந்த உடனே போட சொல்றேன். சரி சரி, சோறு போடுறதும் போடுறேன். கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சப்பா. அடடே, நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா. ஏன் வீட்டுல பச்சியமா? இல்ல, நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். அடிச்சாங்க திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. எவ்வா எவ்வா, ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொல்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க? ஏய். ஏப்பா கோச்சுக்காத. உனக்கு உண்மையிலேயே திமிருதாண்டா. கோச்சுக்காதராப்பா. இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களோ இல்லையா? இது வேற தகராறு. எப்பா ஏதாவது 2 சோத்தை போட்டு விடுறாப்பா, நான் போறேன். எப்பா எனக்கும் வாய் சும்மா இருக்காது. எப்பவும் நமக்கு ஏன் இந்த வம்பு? நமக்கு ஏன் வம்பு? I love you, I love you. ஏண்டா வாந்தி எடுக்கிற? ரேடியோ பாட்டு பாடுறீங்களாப்பா? எப்படியா பாடுறாங்க? ஏய், நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா. நீ ஒருத்தன்